இஸ்லாமியர்களுக்கு தர்கா வழிபாடு என்பது உலக அளவிலே இல்லை. ஆனால் குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்தவரை இங்கே இருக்கிற பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இந்து சமூகங்களிலே இருந்து, இந்து சாதிகளிலே இருந்துதான் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தார்கள், மாறினார்கள். அதாவது கீழே கந்தர் மலை, மேல சிக்கந்தர் மலை, அப்படிதான் அதை யாரும் ஒரு பெரிய பாகுபாடா யாரும் எடுத்துக்கொண்டது. முருகன் கோயில் கீழே இருக்கிற கோயில் 8ஆம் நூற்றாண்டுல தான் வந்துச்சு. 12ஆம் நூற்றாண்டுல சிக்கந்தர் அடக்கம் பண்றாரு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமணர்கள் அங்கே ஊன்பாண்டியன் காலத்திலிருந்து இருக்கிறாங்க. திருப்பர் மலையை துண்டு போடுவது, கிரானைட் எடுக்கிறது. கிரானைட்னா பழமையான கற்கள். இப்ப இன்னைக்குதான் கிரானைட், அன்னைக்கு வெறும் கல்லு தானே. உடைச்சு கல்ல எடுக்கிறது அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரன் முடிவு பண்றான். குறிப்பா காவல்துறை, நீதித்துறை, அதே மாதிரி வருவாய்த்துறை, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க இந்த சனாதானம் உள்ள பூந்துருச்சு. அப்ப இதை திமுக அரசாங்கம் கவனிச்சிருக்கணும், இதை பற்றி கவலைப்பட்டிருக்கணும். ஆனா திமுக அரசு அதை பற்றி கவலைப்படும். இவர்கள் மத நல்லிணக்க பேரணி நடத்தினால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுன்னு காவல்துறை சொல்லுது. மத வெறி வேணும், மத சண்டை வேணும்னு சொல்றவனுக்கு அனுமதிக்குது, மத நல்லிணக்க வேணும்னு சொல்றவன அனுமதி மறுக்குது. இந்த கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்குது. ஆனால் இங்க இருக்கிற பெரும்பான்மையான அதிகாரிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து, பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்டுப்பட்டுதான் இயங்குகிறார். ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருடம் ஆகிவிட்டது திமுக ஆட்சிக்கு இதே நிலைமைதான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து. உங்களுக்கு அதிமுக ஆட்சி பரவாயில்ல அப்படின்னு எங்களை எண்ணக்கூடிய சூழலுக்கு நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில விசிகாவின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பேசிய கருத்துகள் ரொம்ப வைரலாக பரவி வருகிறது. அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான ஒருங்கிணைப்பாளர்கள் நீங்களும் ஒருத்தங்க. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு, எதனால அந்த வருத்தத்தை அவர் பதிவு பண்ணாரு, அந்த வருத்தம் அப்படிங்கிறது தமிழக அரசின் மீதான வருத்தமா, அதிகாரிகளின் மீதான ஒரு கோபமா, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள மத நல்லிணக்க பேரணி நடத்துவதற்கு கூட உரிமை மறுக்கப்பட்டது, இதனுடைய முழு பின்னணி என்ன தோழர்? அதாவது மதுரையிலே இயங்கி வருகிற மத நல்லிணக்க கூட்டமைப்பு தான் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தது. அந்த மாநாட்டில மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், நான் உட்பட அந்த நிகழ்விலே பங்கேற்றோம். அந்த நிகழ்விலே தான் தமிழகத்தினுடைய காவல்துறை, குறிப்பாக மதுரை மாவட்ட காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுகிற விதத்தை சுட்டிக்காட்டி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா அவர்கள் விரிவாக உரையாற்றினார். அந்த பேச்சுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் காவல்துறையில நடைபெறுகிற செயல்பாடுகளை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதாக இருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாநாடு நடந்தது. அது ஒரு அரங்கத்துக்குள்ள சுருக்கப்பட்டது அந்த மாநாடு. முதலாவது திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இந்த அளவுக்கு மோசமாக ஆக்கவிட்டது காவல்துறையும் அங்கே இருக்கிற ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறையும் இந்து அறநிலையத்துறையும் தான். ஏனென்றால் திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அந்த மலை, அந்த மலையை சுற்றியுள்ள பகுதி மிக நீண்ட நெடிய காலமாக ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு பகுதியாக இருந்து வந்தது. மலையில இருக்கிற அந்த சிக்கந்தர் தர்காவில ஆடு, கோழி பலியிடுவதும், கீழே உள்ள மக்களிலே பலர் அந்த உணவை சாப்பிடுவதற்காக மலைக்கு மேலே
செல்வதும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டு கால நடைமுறையாக இருந்து வந்தது. அந்த தர்காவில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சிக்கந்தர், அவர் மதுரையிலே ஒரு காலத்திலே மன்னராக இருந்தவர், 12ஆம் நூற்றாண்டில. அப்படி மன்னராக இருந்தவர். அதற்கு முன்பு அங்கே மன்னராக இருந்த வீரபாண்டியன், 2 பேருக்கும் ஏற்பட்ட மோதலில் இவர் சிக்கந்தர் கொல்லப்படுகிறார். திருப்பரங்குன்றம் மலை, அதாவது எந்த இடத்திலே இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அதே இடத்திலே அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல் ஏர்வாடியில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இப்ராஹிம் சாஹிப் என்று சொல்லக்கூடிய மார்க்க தீர்க்கதரிசி, அவரும் இவரும் சமகால மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர். அந்த போரிலே ஏர்வாடியிலே வைத்து அவரும் கொல்லப்படுகிறார். அவர் கொல்லப்பட்டதற்கு பின்னாலே இங்கே சிக்கந்தர் பாதுஷா இங்கே கொல்லப்படுகிறார். போர் சண்டையில தான் இறந்து போறார். அப்படி இறந்து போறவரை எங்கே இறந்தாரோ அதே இடத்தில அவருடைய தளபதிகள், நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அடக்கம் செய்கிறார். அப்படி அடக்கம் செய்யப்பட்ட மன்னராக இருந்த அந்த சிக்கந்தர் பாதுஷாவினுடைய அந்த அடக்கத்தலத்தில எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுக்கு தர்கா வழிபாடு என்பது உலக அளவிலே இல்லை. ஆனால் குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்தவரை இங்கே இருக்கிற பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இந்து சமூகங்களிலே இருந்து, இந்து சாதிகளிலே இருந்துதான் இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்தார்கள், மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்து சமூகத்தில அப்படி மரணித்தவர்களை, கொல்லப்பட்டவர்களை, போரில இறந்தவர்களை எப்படியெல்லாம் ஒரு மரியாதையாக நடத்துவார்களோ அதே மாதிரி ஒரு முறையை இங்கே இஸ்லாத்தை நோக்கி மதம் மாறிய மக்களும் கடைபிடித்தார்கள். அதன் அடிப்படையில் தர்கா வழிபாடுங்கிறது வந்தது. அப்ப சிக்கந்தர் பாதுஷா இறந்து போறாரு. அவரை தன்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக அந்த பகுதி மக்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த சிக்கந்தர் பாதுஷாவோடு இணைந்து அவருடைய பேச்சை கேட்டு பிறன்மலை கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஏராளமான பேர் இஸ்லாத்துக்கு அந்த பகுதியில மாறினார். அவர்கள்தான் சிக்கந்தர் பாதுஷாவை இன்றைக்கு வரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிறன்மலை கள்ளர் சமூகமாக இருந்து முஸ்லீமாக மாறியவர்கள். அப்ப இது ஒரு 1200 அந்த ஆண்டுகளில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 800-850 ஆண்டு காலம் இந்த நடைமுறை தொடர்ந்து கொண்டிருந்தது. அதாவது அவருக்கு நேர்ச்சை செய்து கொள்வது, அதற்கு ஆடுகளை அங்கே காணிக்கையாக்குவது, கோழிகளை காணிக்கையாக்குவது. மாடுகளை யாரும் அங்கே அறுக்கிறது இல்லை, ஆடு கோழி அதுதான். இது நேர்ச்சை அப்படின்னு சொல்றது, நேர்ந்து விடுறதுன்னு நம்ம இந்து கோயில்களுக்கு நேர்ந்து விடுற மாதிரி கிடா கோழிய அறுத்து அங்கே சமைத்து அதை எல்லோருக்கும் கொடுக்கிறது. அப்படி சமைப்பவர்களில் அறுப்பவர்கள் தான் முஸ்லிம்கள். சமைப்பவர் தொடங்கி அந்த உணவை சாப்பிடுபவர்கள் வரை எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. நீங்க அதாவது கீழே கந்தர் மலை, மேல சிக்கந்தர் மலை, அப்படிதான் அதை யாரும் ஒரு பெரிய பாகுபாடா யாரும் எடுத்துக்கொண்டது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேய காலத்துல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த பல பாதிரியார்கள் அங்கே நீண்ட காலம் தங்கி இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையில. அதுக்கு முன்னாடி அது சமண மலை தான். நீங்க 8ஆம் நூற்றாண்டுலதான் முருகன் கோயில் வந்துச்சு. அங்கே அந்த குடவரை கோயில் என்பது முருகன் கோயில், கீழே இருக்கிற கோயில் 8ஆம் நூற்றாண்டுலதான் வந்துச்சு. 12ஆம் நூற்றாண்டுல சிக்கந்தர் அடக்கம் பண்றாரு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமணர்கள் அங்கே ஊன் பாண்டியன் காலத்திலிருந்து இருக்கிறாங்க. ஊன் பாண்டிய காலத்துல தமிழர்கள் கல்வேற்றப்பட்ட வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி
கூன்பாண்டிய காலத்துக்கு அப்புறமும் சமணர்கள் அங்க இருக்கிறாங்க. சமண படுக்கைகள் அங்க வந்து இருக்குது. சமண கல்வெட்டுகள், ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கு. நீங்க வந்து அது மட்டும் இல்ல, சிக்கந்தர் மலை என்கிற பெயரிலேயே குடுமியாமலை கோயில்ல கல்வெட்டு இருக்குது. சிக்கந்தர் மலைன்னு. இந்த இந்து முன்னணிக்காரங்க, பிஜேபிக்காரங்க எல்லாம் குடுமியாமலை முருகன் கோயில்ல போய் அதை பார்க்கணும். அதே மாதிரி புதுக்கோட்டையில் சமஸ்தானமாக இருந்த காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டுகளில் எல்லாம் சிக்கந்தர் மலையை பற்றி குறிப்புகள் இருக்கு. அப்ப இப்படி வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த சிக்கந்தர் மலையில கொரோனாவை காரணம் காண்பித்து அவர்கள் இந்து அறநிலையத்துறையிலேயும் காவல்துறையும் சேர்ந்து இங்க வந்து கிடா வெட்டக்கூடாது கொரோனா காலத்துல. அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை. இடையில வந்து இந்து முன்னணி வந்து நாங்க வந்து தீபம் ஏத்த போறேன்பாங்க. அதுக்கு யாரும் தடை செய்யல. கார்த்திகை தீபம் காலத்துல வந்து சிக்கந்தர் தர்காவை சுத்தி கூட நாங்க வந்து இது ஏத்துவோம் அப்படின்னு தீபம் ஏத்துவோம்னு சொல்லுவாங்க. 1920, 23 இதுக்காக பெரிய வழக்குகள்லாம் நடந்து அந்த வழக்குல வந்து சிக்கந்தர் மலை, அதாவது அந்த சிக்கந்தர் தர்காவை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு சொந்தம். சில பகுதிகள் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம். மலை மேலே இருக்கிற இன்னொரு முருகன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு என்னென்ன சொந்தம் அப்படின்னு 25, 26 நம்முடைய நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மலை முஸ்லீம், அதாவது இந்த மலையை வெட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் வெள்ளக்காரன். இந்த திருப்பர மலையை துண்டு போடுவது, கிரானைட் எடுக்கிறது. கிரானைட்னா பழமையான கற்கள். இப்ப இன்னைக்குதான் கிரானைட், அன்னைக்கு வந்து வெறும் கல்லு தானே. உடைச்சு கல்லை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் முடிவு பண்றான். வெள்ளக்காரன் ஆட்சி காலம். அதை எதிர்த்து நீதிமன்றம் போனவர்கள் முஸ்லிம்கள். இது இந்துக்களுக்கு முஸ்லிம்கள் தான், இத வெள்ளக்காரன் உடைக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் போனவர்கள் முஸ்லிம்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு இடத்தை திட்டமிட்டு கொரோனாவை காரணம் காண்பித்து ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, கொரோனா பரவிருங்கிறாங்க. அதையே தான் திமுக கொரோனாவுக்கு அப்புறமாவும் அதை ஃபாலோ பண்ணாங்களா? கொரோனாவுக்கு அப்புறமாவும் தடையை போட்டாங்களா? போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? கொரோனாவுக்கு அப்புறம் உலகம் முழுக்க கொரோனா பாதிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அறிவிச்சுட்டாங்க. ஆனா இங்க திருப்பரங்குன்றத்துல மட்டும், சிக்கந்தர் மலையில மட்டும் அந்த கொரோனா பாதிப்பு இருக்குது, நீங்க வந்து ஆடு கோழியை வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணம். இது வந்து ஒரு பெரிய அளவுல அது ஒரு இஷ்யூ இல்லாம தான் இருந்து கொண்டு இருந்தது. அப்புறம் இடையில அந்த தர்கா நிர்வாகம் வந்து இது மாதிரி நாங்க கொரோனாவில் போட்ட தடையை நீக்கணும் அப்படின்னு பல்வேறு அமைப்புகளை வைத்து போராட்டங்களை நடத்துறாங்க. அப்பவும் வந்து அவர்கள், அதாவது அங்க வந்து நீங்க வந்து இன்னைக்கு இந்துத்துவா, சனாதானம் அப்படிங்கிறது வடநாட்டுல மட்டும் இல்லை, இங்கே கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்துக்குள்ளேயே அது வந்து சனாதானம் முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள, குறிப்பா காவல்துறை, நீதித்துறை, அதே மாதிரி வந்து வருவாய்த்துறை, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த சனாதானம் உள்ள பூந்துருச்சு. அது வந்து நீங்க வேறு மாதிரி உள்ள போயிருச்சு. அப்ப இதை வந்து திமுக அரசாங்கம் வந்து கவனிச்சிருக்கணும், இதை பற்றி கவலைப்பட்டிருக்கணும். ஆனா திமுக அரசு அதை பற்றி கவலைப்படல. சனாதானத்தின் வேர்கள் தமிழக அரசினுடைய துறைகளிலே ஊன்றி போய் இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க கவலைப்படல. இப்ப அங்க இருக்கிற காவல்துறை டிஎஸ்பியா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு அணியா இந்து அறநிலையத்துறையோடு சேர்ந்து கொண்டு இவனுங்களை யாரும் மேல போகக்கூடாது, முஸ்லிம்கள் வந்து கறி கொண்டு போகக்கூடாது, கோழி கொண்டு போகக்கூடாது, ஆடு எடுத்துட்டு போகக்கூடாது. அதாவது கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலம், சிலர் சொல்ற மாதிரி 300 ஆண்டு காலம் இல்ல, 1200 இருந்து. உடனே சிலர் சொல்லுவாங்க சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் வந்து மதுரையை வந்து 1600, 500 தான் ஆண்டாரு, அப்பதான் வந்து விஜயநகர பேரரசு வந்து அதை கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 சிக்கந்தர் பாதுஷா இருந்திருக்காங்க. கடைசியா விஜயநகர பேரரசால தோற்கடிக்கப்பட்ட சிக்கந்தர்னு ஒரு மன்னர், அவரு அவுரங்கசீப், அதாவது முகலாய அரசர்களுடைய தொடர்ச்சி. நான் சொல்ற சிக்கந்தர் பாதுஷா 1200, கிபி 1200, அவரு அரபு நாடுகள்ல இருந்து வந்தவர். 2 சிக்கந்தர் பாதுஷா. ஒரு வார்த்தை சொல்றீங்கல்ல,
இல்ல அது சரிங்கய்யா. இப்ப என்னன்னா, அரசு வந்து ஒரு ஒரு ஊர்லயும் போய் ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கிறாரு, ஒரு கவுன்சிலர் எப்படி இருக்கிறாரு, ஒரு டிஜிபி எப்படி ஒரு 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 துறையில ஒரு அதிகாரிகள் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அரசின் நோக்கம் தெளிவா இல்ல இருக்கா? அது அரசு சரியா இருக்கா? நான் அப்படிங்கிறத சொல்றது நம்ம பார்க்க முடியும். இல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையில் 16 பிரிவுகள வச்சிருக்கு. சட்டம் ஆமா. ஒழுங்குங்கிறது அதுல ஒரு பிரிவு தான். சட்டம் ஒழுங்க எஸ். கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை இருக்குது. இவன் ஒழுங்கா சட்டம் ஒழுங்கா உண்ம. பாக்குறானா, யார்ட்டயும் காசு வாங்குறானா அப்படின்னு ரிப்போர்ட் போடுறதுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த ரிப்போர்ட் போடுறவன் ஒழுங்கா போடுறானான்னு பாக்குறதுக்கு அதுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. இப்படி 16 வகையான காவல்துறை உட்பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் பாக்குறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. அப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை வச்சிருக்கிறான்? அந்த அரசாங்கம் தன்னுடைய துறை கீழே இருக்கிற துறை வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும். இவனால ஒரு கலவரம் வருதான்னு பார்க்கணும். இந்த கலவரத்தை தீர்க்கக்கூடிய தகுதி இந்த அரசினுடைய துறைக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கிறது தான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனா அதையெல்லாம் பார்க்காம ஒரு நோய் முத்துன பிறகு வைத்தியம் பார்க்க கூடாது. இப்ப திருப்பரங்குன்றங்கிற இல்ல அந்த பிரச்சனை முத்தி போகுது. திருப்பரங்குன்றத்துல ராஜா பேசுனதுக்கோ, பாஜக கூட்டத்துக்கோ என்னமோ தமிழ்நாடு அரசே இசைவு தெரிவிச்சு, "அப்பா வாங்கப்பா, எல்லாம் பண்ணுங்கப்பா" அப்படின்னு சொன்ன மாதிரியே நீங்க சொல்றீங்க. பட்டு ஆமா, கம்பளிச்சு வரவேத்தாங்க தமிழ்நாடு அரசு. ஆமான்னு சொல்றேன். நீங்க சொன்ன கருத்து ஆமான்னு சொல்றேன். ஏன்னா அதாவது யார் இவர்கள் வந்து அனுமதி கொடுத்தது? 144 இருக்கையில அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ராஜா சார் போராட்டம் பண்ணுவதற்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க அனுமதி சார். கொடுத்தவர்கள் யார்? நீதிமன்றத்துக்கு போய் தான் சார் அவங்க அனுமதி வாங்குனாங்க. நான் சொல்றேன், நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்குறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? என்ன சொல்லி இருந்தது? காவல்துறை எது பிரச்சனை இல்லைன்னா அனுமதி கொடுன்னு சொல்லுது. இப்ப நாங்க அனுமதி கேட்டோம். மத நல்லிணக்க கூட்டமைப்புல இருந்து மத வெறி இருக்கக்கூடாது, சொல்லுங்க, சாதி சொல்லுங்க. வெறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க போய் நீதிமன்றத்துல அனுமதி கேட்கிறோம். ஆனா நீதிமன்றத்துல சரி. அனுமதி கேட்கையில காவல்துறை எங்களுக்கு என்ன சொல்லுது? இவர்கள் திருப்பரங்குன்றத்திலே போய் போராட்டம் பண்ணா, மத நல்லிணக்க ஊர்வலம் நடத்தினா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருன்னு காவல்துறை சொல்லுது. உயர் தமிழ்நாடு நீதிமன்றத்துல காவல்துறை உங்களால கலவரம் வரும்னு சொல்லுதான்னு கேக்குறேன். எங்களுக்கு காவல்துறை சொல்லுது, இவர்கள் மத நல்லிணக்க பேரணி நடத்தினால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருன்னு காவல்துறை சொல்லுது. அதுக்கப்புறம் திரும்ப நாங்க ஒரு மனு கொடுக்கிறோம். நாங்க மதுரையில அங்கதான் நடத்துற திருப்பரங்குன்றத்துல அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற மதுரையில நடத்திக்கிறோம்னு சொல்றோம். அப்பவும் காவல்துறை ஆட்சேபனை பண்ணுது. அதுக்கு பின்னாலதான் நாங்க ஒரு மண்டபத்தில வி.ஆர். கிருஷ்ணய்யர் மண்டபத்தில சோக்க அறக்கட்டளையில அதை நடத்த வேண்டிய பல்லாயிரம் மக்களோடு நடத்த வேண்டிய சூழல் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கு பின்னாலதான் அந்த கூட்டத்தை நாங்க நடத்தினோம். அதுலதான் வந்து தலைவர் திருமா பேசுகிறார். தமிழ்நாட்டுல இருக்கிற காவல்துறை என்ன லட்சணமா இருக்குது, மத வெறி வேணும், மதச்சண்டை வேணும்னு சொல்றவனுக்கு அனுமதிக்குது, மத நல்லிணக்கம் வேணும்னு சொல்றவன அனுமதி மறுக்குது இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு தலைவர் திருமா பேசுறாரு. அவர் பேசுனதுல ஒண்ணும் தப்பு இருப்பதாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து நீதிமன்றங்களாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும், அல்லது எல்லா துறைகளிலேயும் இன்றைக்கு சனாதன சக்திகள் உள்ளே பூந்திருக்கிறார்கள். அதைத்தான் வந்து திருமா சொல்லி இருக்கிறார். அதைத்தான் திருமா சொன்னதை வந்து நீங்க எதிர்கருத்தா எடுத்துக்க கூடாது. இந்த அரசு என்ன செய்யணும்? திருமா சொன்னது சரியா தப்பா அப்படின்னு நீங்களே ஒரு குழு போட்டு விசாரிங்க. உங்களுடைய காவல்துறையில இத்தனை பிராஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அவர் சரியா சொல்லியிருக்காரா தப்பா சொல்லியிருக்காரான்னு அதை விசாரிங்க. அவர் தப்பா சொல்லியிருந்தா திருமாவை கூப்பிட்டு கேளுங்க. ஏன் முதலமைச்சரே கேட்கட்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்கியவர்கள் யார்? எங்களை போன்றவர்கள். சந்தேகமான இருக்குன்னா ஒண்ணே ஒண்ணு, மத ஓகே மத நல்லிணக்க மாநாடு பேர் நடத்துவதற்கு நீங்க முதல்ல அரசு கிட்ட காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டீங்களா? அவங்க அனுமதி மறுத்த பிறகு நீதிமன்றம் போனீங்களா? அந்த ப்ராசஸ் நடைமுறை என்ன சொல்லுங்களேன். அதாவது நாங்க அப்ப அங்க மதுரை வீரன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் கொடுத்த உடனே மறுக்கிறாரு. ஏன்னா மறுத்த உடனே அங்க இருக்கிற நாங்க உயர் அதிகாரிகளை எங்களுடைய தோழர்கள், அந்த ஒருங்கிணைப்பாளர்ல 3 ஒருங்கிணைப்பாளர்கள், அதுல ரொம்ப முக்கியமானவங்க 3 பேருமே. ஒருவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், இன்னொருவர் ஹென்றி டிபேன், ஆமா, இன்னொருத்தர் மீதா பாண்டியன். 3 பேருமே காவல்துறையோடு நெருக்கமாக உள்ளவர்கள், மனித உரிமைக்காக போராடுபவர்கள், ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள். அப்படி ஒரு பெரிய மனிதர்கள் தான் அந்த 3 பேரும். சாதாரண ஆட்கள் கூட இல்லை. 3 பேரும் காவல்துறையில அனுமதி கொடுத்து விட்டு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு பின்னால காவல்துறை உயரதிகாரிகளை போய் சந்திக்கிறார்கள். அவர்களும் அனுமதி மறுத்ததற்கு பின்னாலேதான் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது
நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்குது. என்னன்னா, பல பேர் அங்க போறதுக்கான அனுமதிகளை கேட்ட போது திருப்பரங்குன்றத்துல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, பிரச்சனை இல்லாம இருக்காங்க, உங்களால ஏன் பிரச்சனை ஏற்பட போகுது, அதனால எல்லா வழக்குகளையும் நாங்க முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அது சொன்னதின் காரணம் மத நல்லிணக்கத்துக்கு எதிரா இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா காவல்துறை அப்படி புரிந்து வைத்திருக்கிறது. நீதிமன்றம் என்பது மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கிறது, எனவே அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள காவல்துறை எச்ராஜா கூட்டத்துக்கே அனுமதி கொடுத்துச்சு. பல்லாயிரம் மக்களை ஏத்தி கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துவதற்கு எப்படி அனுமதி கொடுத்துச்சு காவல்துறை? அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை, மதவெறியை தூண்டுவதற்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை, மதவெறியை மாய்ப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்கு, மத நல்லிணக்கம் வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒரு பேரணி நடத்தினால் அதை தடை செய்கிறது. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீ திராவிட மாடல் அரசுன்னு நீங்க சொல்றீங்கள, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எங்களை போன்றவர்கள், மத வெறிக்கு எதிராக இருக்கிற எங்களை போன்றவர்கள் ஒரு பேரணி நடத்துகிற போது நீங்கள் அதை ஆதரிக்க வேண்டுமா வேண்டாமா? இதை உண்மையிலே நடத்த வேண்டிய வேலை யார் நடத்தினா? தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தணும். அரசாங்கம் பண்ற வேலைய நாங்க நடத்துறோம், மத நல்லிணக்க கூட்டமைப்புன்னு. அப்படி நடத்துகிற எங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் ஏன் எங்களை எதிர்த்து ஒழித்து கட்டுகிற வேலையை செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதைத்தான் தோழர் திருமா அந்த மாநாட்டிலே கேட்டார். குறிப்பாக அவர் பேசுகிற பொழுது மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய, பின்பற்றக்கூடிய, அதை தங்கள் கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும் போதே அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியா அதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் தன்னுடைய கொள்கை அப்படிங்கிறதையும் பிரகடனப்படுத்தி பரப்புரைகளை மேற்கொள்றாரு. அவர் இருக்கும் போதே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, அடிமட்டத்துல இருக்கிற அதிகாரிகள் சரியில்லைன்னு சொல்ல வர்றாரா, அதிகாரிகளை கையாளக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு சொல்ல வர்றாரா? எப்படி புரிந்து கொள்வது? அல்லது உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அவர் சொன்னதனுடைய கருத்து என்பது, இப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிற, அதன் அடிப்படையில ஆட்சி செய்கிற முதலமைச்சரின் கீழே இருக்கிற காவல்துறை அவருக்கு எதிராக நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். இது இன்னும் ஒரு பகை முரண் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறானா? இது நாங்கள் ஆதரிக்கிற ஒரு அரசு, அந்த அரசு கையிலே வைத்திருக்கிற காவல்துறை அந்த அரசின் கருத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்கிற செய்தியை திரும்ப சொல்லியிருக்கிறார். அதுதான் நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஏன்னா சட்டமன்றத்துல பேசுகிற போது, பொது வெளியில பேசுகிற போதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் திராவிட இயக்க சித்தாந்தத்தை, பெரியாருடைய கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை, மத நல்லிணக்க கருத்துக்களை எல்லா இடத்துலையும் சொல்றார். ஆனால் அவருடைய ஆட்சியின் கீழே அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற காவல்துறை, இந்து அறநிலையத்துறை, வருவாய்த்துறை, இவை எல்லாமே அவர் சொல்லுகிற, அவர் பேசுகிற, அவர் எண்ணுகிற கருத்துக்கு எதிராக இருக்கிறது. இதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம், தேவை திருமா உள்ளிட்ட எங்களை போன்ற தலைவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் திருமா சுட்டி காட்டினார். எங்களை போன்றவர்களும் அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். இந்த காவல்துறையின் போக்கு மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்பதிலே எங்களை போன்றவர்கள் தெளிவாக இருக்கிறோம். நிறைவாக ஒரு கேள்வி. தொடர்ச்சியா இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய கட்சியின் கொடி கம்பங்கள் அகற்றப்படுவதாக இருக்கட்டும், அல்லது நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு தலித் மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் கேள்விப்பட்டதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக இப்ப இது போன்ற நீங்க சம்பவங்கள் எங்களுக்கு நல்லா அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு இந்த திராவிட இயக்கத்தை ஆதரக்கூடிய நபர்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது திராவிட இயக்கத்தின் ஆட்சி நீட்சின்னு சொல்லும் போதே உங்களுக்கு மறுக்கிறாங்க, நீங்க வலியுறுத்துறீங்க, அவர் கவனத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னா, முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போயும் நடக்காம இருக்கணும் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கா? அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்கிறது. ஆனால் இங்க இருக்கிற பெரும்பான்மையான அதிகாரிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து, பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்டுப்பட்டுதான் இயங்குகிறார்கள். இது என்னை போன்றவருடைய நேரடி குற்றச்சாட்டு. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் மட்டும் இல்ல, இங்க உயர் நீதிமன்றம் எந்த கொடிக்கம்பத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. வைக்கக்கூடாதுன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நீதி, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் கொடி கம்பங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை பற்றியெல்லாம் இந்த காவல்துறை அகற்றுகிறேன் அல்லது நகற்றுகிறேன் எதையும் சொல்றதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துகிற பல நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுது. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வந்து நிகழ்ச்சி நடத்தவே அனுமதி இல்லை. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தடையை மீறி நடத்துகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்ப நாங்கள் வைக்கிற கேள்வி என்பது, இந்த அரசு யாருக்கான அரசு என்பதை நாங்கள் கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறோம். திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் அனுமதி இல்லை. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு, அதாவது யாரெல்லாம் சமூகம் சார்ந்து வீரியமாக இயங்குவார்களோ அவர்களுக்கு அனுமதி இல்லை. எங்களை போன்ற எந்த பக்கமும் சாராதவர்கள், நியாயத்துக்காக போராடுபவர்கள், எங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்ப இங்க இருக்கிற காவல்துறை, இங்க இருக்கிற அதிகாரிகள் யாருக்கான அதிகாரிகளாக இருக்கிறார்கள்? இந்த அரசு சொல்லுகிறபடி நடக்கிற அதிகாரிகளாக இருக்கிறார்களா, அல்லது பிஜேபிக்கு பயந்து கட்டுப்பட்டு இருக்கிற அதிகாரிகளாக இருக்கிறார்களா என்கிற கேள்வி வருகிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருடம் ஆகிவிட்டது திமுக ஆட்சிக்கு வந்து. இதே நிலைமைதான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து. உங்களுக்கு அதிமுக ஆட்சி பரவாயில்ல அப்படின்னு எங்களை எண்ணக்கூடிய சூழலுக்கு நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். திமுக தான் தள்ளிவிட்டு இருக்குது. அதனால இந்த மாநாடு, தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே இந்த காவல்துறை என்பது, இந்த அரசு என்பது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லையோ என்கிற கருத்தாக்கத்தை எங்களை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகளுக்கே உருவாக்கி இருக்கிறது. நிச்சயமாக இந்த விவகாரம் குறித்து ரொம்ப நெடிய, எளிமையான, ஆழமான விளக்கத்தை வந்து கொடுத்தீர்கள். எங்களுடைய வருகையை ஏற்று உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விளக்கங்களையும் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி, நன்றி, நன்றி தோழர். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.